பாலஸ்தீன விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து தனது கருத்துக்களை தெரிவிக்க பாஸ் கட்சி தயாராக இருப்பதை ரவிசி ரம்லி கேலி செய்துள்ளார். இந்த மாத இறுதியில் ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படும் ட்ரம்ப் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசானை சந்திக்க விரும்புவார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான அவர் கூறினார். பாஸ் மற்றும் தக்யுதீன் தங்கள் ஆதரவாளர்களை கவர செய்யப்படும் முயற்சி இது என்று தாம் நினைப்பதாக ரவிசி தெரிவித்தார். இந்த செய்தியை படித்து அமெரிக்க தூதரகம் கூட சிரிக்கும் என்று ரவிசி ஒரு போட்காஸ்டில் தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை அமெரிக்க அதிபரின் உச்சி மாநாட்டிற்கான வருகைக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்த போது ட்ரம்பை சந்திக்க கட்சியின் விருப்பத்தையும் தக்கியுதீன் வெளிப்படுத்தினார். அரசியல்வாதிகள் அதற்காகவே அறிக்கைகளை வெளியிடும் போக்கை கொண்டுள்ளனர் என்றும் அவை முட்டாள்தனமானவை என்றும் ரவிசி தெரிவித்தார். பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் கட்சியின் இரண்டு மூத்த தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அமைதியை கடைபிடிக்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் எந்த ஒரு ஒழுங்குமுறை விஷயத்தையும் விசாரிக்க அதன் ஒழுங்குமுறை வாரியத்தை அணுகுமாறு உறுப்பினர்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் சவால்கள் குறித்து உறுப்பினர்கள் மத்தியில் உள்ள பதற்றம் மற்றும் அமைதியின்மையை தாம் புரிந்து கொண்டாலும் சரியான வழிகளில் பிரச்சனைகளை ஆராய வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவ்வாறு செய்ய தவறினால் கட்சி பலவீனம் அடைவது மட்டுமல்லாமல் போட்டியாளர்களால் சுரண்டலுக்கு உள்ளாக நேரிடும் என்று அவர் கூறினார். இது போன்ற சூழ்நிலைகளில் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் சரியான வழிகளில் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையுடனும் இருப்பது மிக முக்கியம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் நிபந்தனையுடன் ஏற்றுக்கொண்டதை மலேசியா வரவேற்றுள்ளது. 48 மணி நேரத்திற்குள் முடிவெடுக்க பெரும் அழுத்தம் இருந்த போதிலும் மலேசியா இந்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். மேலும் டிரம்ப் இஸ்ரேலை உடனடியாக காசா மீது நடத்தும் குண்டுவீச்சை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டது முக்கியமான முன்னேற்றம் என்றும் அவர் கூறினார். போட்டியின் போது ஒரு மாணவர் இறந்ததை தொடர்ந்து 2025 தேசிய அளவிலான தங்குமிட பள்ளிகளுக்கு இடையிலான ரக்பி 7 சாம்பியன்ஷிப்ஸ் 2025 போட்டியை கல்வி அமைச்சு ரத்து செய்துள்ளது. நேற்று நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அமைச்சு இன்று ஒரு அறிக்கையில் ரத்து செய்ததாக அறிவித்துள்ளது. சாம்பியன்ஷிப் நாளை வரை தொடர திட்டமிடப்பட்டது. ஆனால் இப்போது பின்னர் ஒரு தேதிக்கு மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியின் போது மாணவர் மயங்கி விழுந்ததாகவும் பணியில் இருந்த மருத்துவ குழுவிடமிருந்து ஆரம்ப கட்ட சிகிச்சையை பெற்றதாகவும் அமைச்சு தெரிவித்தது. மருத்துவ ஊழியர்கள் மாணவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அவசர சிகிச்சை அளித்தனர். மருத்துவமனை ஊழியர்கள் வந்தவுடன் மாணவர் இறந்து விட்டதாக அறிவித்தனர். மாணவனின் குடும்பத்திற்கு கல்வி அமைச்சு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலையில் பட்டர்வர்த் சுங்கை லோகான் ஜலான் பெர்மாத்தாங் பாரிவில் கார் ஒன்று தீப்பற்றி எரிந்ததில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு காலை 7:09 மணி அளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததை அடுத்து பட்டர்வர்த் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து ஒரு குழுவை அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் காலை 7:21 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு வந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் ஜான் சகூன் பிரான்சிஸ் தெரிவித்தார். இந்த விபத்தில் வாகனம் சுமார் 80 விழுக்காடு எரிந்து நாசமானது. துரதிருஷ்டவசமாக இருவர் எரிந்த நிலையில் காணப்பட்டனர். வயது மற்றும் இனம் உள்ளிட்ட அவர்களின் அடையாளங்கள் தற்போது தெரியவில்லை. அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கபாலா பத்தாஸ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இன்று அதிகாலை திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து ஜொகூர் பொந்தியானில் உள்ள 33 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 107 பேர் தற்காலிக நிவாரண மையத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்த வெள்ளப்பெருக்கால் கம்போங் விலாயு ரயா, கம்போங் வாயா இம்பூன், கம்போங் பாக் கலீப், கம்போங் ஸ்ரீ மெனாந்தி மற்றும் கம்போங் மாஜுஜேயா ஆகிய கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை குழு தலைவரும் மாநில அரசு செயலாளருமான டத்தோ அஸ்மான் ஷா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தொடர் கனமழை மற்றும் குனோங் புலாயில் இருந்து வெளியேறிய தண்ணீர் வெள்ளத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது தெளிவான வானிலை நிலவுவதாக அவர் மேலும் கூறினார். தீபாவளி கொண்டாட்டங்களுக்காக அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்கி பாடாங் பஜார் மற்றும் கோலாலம்பூர் சென்ட்ரல் நிலையங்களுக்கு இடையே 2 கூடுதல் மின்சார ரயில் சேவையான இடிஎஸ் ரயில்களை கேடிஎம்பி இயக்கும் என்று தெரிவித்துள்ளது.
பண்டிகை பயண தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த துணை சேவை அக்டோபர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 22ஆம் தேதி வரை இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் சேவைகளுக்கான டிக்கெட் விற்பனை அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கும். 6 நாள் முழுவதும் சேவையில் இருக்கும் இந்த கூடுதல் ரயில்கள் தினமும் 630 கூடுதல் இருக்கைகளை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் சேவைகள் மூலம் பண்டிகை காலத்தில் அதிக பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதை KTMB நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கூடுதல் சேவை காலை 11:05 மணிக்கு தொடங்கி பாடாங் பஜாரில் இருந்து புறப்பட்டு மாலை 4:30 மணிக்கு KL சென்ட்ரலை வந்தடையும். KL சென்ட்ரலில் இருந்து பாடாங் பஜார் வரையிலான திரும்பும் பயணம் மாலை 5 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:20 மணிக்கு வந்து சேரும். KTMB மொபைல் செயலி அல்லது அதிகாரப்பூர்வ KTMB வலைத்தளம் மூலம் டிக்கெட்டுகளை வாங்குமாறு வாடிக்கையாளர்களை KTMB பரிந்துரைத்துள்ளது. பணம் செலுத்துவதற்கு KTM வாலெட்டை பயன்படுத்துவது முன்பதிவு செயல்முறையை விரைவுபடுத்த உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் திட்டமிடப்பட்ட புறப்படும் நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு நிலையத்திற்கு வர வேண்டும். ரயில் புறப்படுவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு நிலைய வாயில்கள் மூடப்படும். கூடுதல் தகவல்களை KTMB அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 51.84 கிராம் டயாமார்பனை சிங்கப்பூருக்குள் கடத்தியதற்காக மலேசியரான பன்னீர் செல்வத்திற்கு வரும் அக்டோபர் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை தேதி குறித்த அறிவிப்பு இன்று குடும்பத்தினருக்கு சிறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டதாக பன்னீர் செல்வத்தின் சகோதரி ஏஞ்சலியா தெரிவித்துள்ளார். அக்டோபர் 4ஆம் தேதியிட்ட சிங்கப்பூர் சிறைச்சாலை சேவையின் மூத்த அதிகாரி கையொப்பமிட்ட அந்த அறிவிப்பில் சாங்கியில் உள்ள சிறை இணைப்பு மையத்தில் பன்னீரை அக்டோபர் 7ஆம் தேதி வரை தினசரி பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது. குடும்ப வழக்கறிஞர் என் சுரேந்திரனும் இந்த அறிவிப்பை உறுதிப்படுத்தினார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேட்டபோது கோலலம்பூரில் உள்ள சிங்கப்பூர் உயர் தூதரகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் விரைவில் விவரங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் 51.84 கிராம் டயாமார்பின் ரக போதைப் பொருளை கடத்தியதற்காக சிங்கப்பூர் உயர்நீதிமன்றத்தால் பன்னீர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அவருக்கு கட்டாய மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி 39 வயதான தட்சிணாமூர்த்தி சிங்கப்பூருக்குள் 44.96 கிராம் டயாமார்பனை கடத்தியதற்காக தூக்கிலிடப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கில்லான் தெங்கு கிளானாவில் 25A லோரோங் திங்காட் ஜலான் இஸ்தானா என்ற முகவரியில் நிலா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் குழுமமான நிலா உணவகத்தின் 6வது புதிய கிளை வெகு சிறப்பாக தொடங்கப்பட உள்ளது. நாளை அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இந்த புதிய கிளையை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மதிய உணவினை இலவசமாக உண்டு மகிழ்ந்து புதிய கிளைக்கு ஆதரவு தருமாறு நிலா உணவக குழுமத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். மேலும் கில்லான் தெங்கு கிளானாவில் எண் 86 லோரோங் கவாசான் திங்காட் 1 KS2 பூசாட் பண்டார் கிளாங் என்ற முகவரியில் ஓம் சாய்ராம் அக்சசரிஸ் கடையையும் நாளை காலை 11 மணி தொடங்கி ஓம் ஸ்பா தியாகராஜன் திறந்து வைக்கிறார். கலைநயமிக்க ஆபரண பொருட்களுக்கு மக்களின் தேர்வாக ஓம் சாய்ராம் அக்சசரிஸ் விளங்கும் என்பதோடு பொதுமக்களும் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு ஆதரவு நல்கும்படி நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.